வணக்கம் குட்டீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நாம 3ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தோட எண்ணும் எழுத்தும் தமிழ் மலர் பயிற்சி நூல்ல இருக்கிற ஒரு பயிற்சி பாடத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த பயிற்சி பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெக்ஸ்ட் புக் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்களும் பார்த்து வரக்கூடிய அனைத்து பாடங்களையும் கத்துக்க முடியும். சரி குட்டீஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 7வது பாடம் கண்டுபிடி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம் குழந்தைங்களா. பாருங்க, இதுல முதல் பகுதியில என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒலித்து பார்ப்போம், எழுத்தை அறிவோம். சரிங்களா? அதுல வந்து கவ் கவ் சவ் இந்த வரிசையில வரக்கூடிய எழுத்துக்களை வந்து இங்க கொடுத்திருக்காங்க. சோ இந்த எழுத்துக்களை நம்ம வந்து வரிசையா அங்க பாருங்க கொடுத்திருக்கிற எழுத்துக்களை நீங்க ஒரு தடவை படிச்சுட்டு நோட்ல ஒரு தடவை எழுதி பாருங்க. அப்பதான் வந்து இந்த எழுத்துக்களை வந்து நீங்க பிழை இல்லாம எழுதுறதுக்கு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இதுல இந்த பாடப்பகுதியில அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. எழுத்துக்களை இணைத்து சொல்லை படிப்போம். சரிங்களா? இப்ப ஆல்ரெடி வந்து இந்த எழுத்துக்களை வந்து இணைச்சுதான் அவங்க கொடுத்துட்டாங்க. கீழே வந்து என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த படக்காட்சியில என்ன பறவை கொடுத்திருக்காங்க. இந்த பட பேர் வந்து கௌதாரி. அடுத்தது இந்த படக்காட்சியில என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. நிலா. நிலா வந்து இதோட பௌர்ணமி. இது வந்து என்னது? பௌர்ணமி. நிலாவோட முழு தோற்றத்தை வந்து என்னன்னு சொல்லுவோம் நம்ம? பௌர்ணமி. ஓகேங்களா? பௌர்ணமி அன்னைக்கு தான் அது வந்து எப்படி தோன்றும்? முழுசா வந்து நமக்கு காட்சி தரும். அடுத்தது வந்து மௌவல் அப்படிங்கிற இந்த பூவோட பேரை வந்து கொடுத்திருக்காங்க. மௌவல். சரிங்களா? நீங்க வந்து இங்க வந்து கெலதாரி அப்படின்னு படிக்க கூடாது. சரிங்களா? இங்க பாருங்க, கே-ல-த-ரி அப்படின்னு படிக்க கூடாது. இது என்னன்னு இந்த எழுத்தோட முழுசா படிக்கணும். கௌ. சரிங்களா? அதுக்குதான் இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வார்த்தைகள்லாம் கொடுத்திருக்காங்க. கௌதாரி, பௌர்ணமி. அடுத்தது வந்து மௌவல், வவ்வால். சரிங்களா குழந்தைங்களா? தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம். அடுத்த பகுதியில இப்ப என்ன கொடுத்திருக்காங்க நம்ம பார்க்கலாம். இப்ப இதுல வந்து படத்தை பார்த்து விடையளிப்போம். சரிங்களா? இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு படக்காட்சியில ஒரு பூனைக்குட்டி இது வந்து கிட்டார் வாசிச்சுட்டு இருக்குது. சரிங்களா? இது வந்து கிட்டார் வாசிச்சுட்டு இருக்குது. உங்களோட பயிற்சி நூல் தான் இது. பயிற்சி நூலுடைய அட்டை புத்தகம் தான் இங்க கொடுத்திருக்காங்க. அட்டை பகுதியை தான் இங்க வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இதை வச்சுதான் உங்களுக்கு வந்து கேள்விகளும் கேட்டிருக்காங்க. இந்த பயிற்சி நூல் பருவம் 1ஓடது நீங்க ஏற்கனவே பார்த்திருக்கீங்க இல்லையா? அதுதான் இது. இது 2ஆம் பருவத்தினுடைய பயிற்சி நூல் இருக்கக்கூடிய எண்ணும் எழுத்தும் நம்ம படிச்சோம் இல்லைங்களா? அதோட தமிழ் பாடப்பகுதியோட இது வந்து 2ஆம் பருவத்தினுடைய அட்டை பகுதி. இது வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் பயிற்சி பருவத்தினுடைய 3ஆம் பருவத்தினுடைய தமிழ் பயிற்சி நூல் இது. சரிங்களா? ஓகே. இந்த அட்டை பகுதியை பார்த்து நம்ம இந்த கேள்விகள்லாம் கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஊஞ்சல் இடம்பெறும் அட்டைப்படம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப இதுல வந்து இந்த 3 அட்டைப்படத்துல எதுல வந்து பாருங்க ஊஞ்சல் இடம்பெற்றிருக்கு. முதல் அட்டைப்படத்துல தான் என்ன இருக்கு? பூனைக்குட்டி கிட்டார் வாசிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஊஞ்சல்ல உட்கார்ந்துருக்கு. அதனால முதல் அட்டை பகுதி. அதனால அதுக்கு நீங்க குறியிடுங்க. சரிங்களா? டிக் செய்யணும். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது 2வது கேள்வி. சிறுவர்கள் இல்லாத அட்டைப்படம் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அட்டைப்படம் உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மள கேட்கறாங்க. ஆமா இல்லைங்களா? எங்க? முதல் அட்டைப்படம் தான். சிறுவர்கள்ல யாருமே இல்ல. பூனைக்குட்டி மட்டும் தானே இருக்கு. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்தது 3வது வந்து பாருங்க. 3வது கேள்வி. கப்பல் பயணம் இத்தொடருடன் தொடர்புடைய அட்டைப்படம் எது? இங்க கப்பல் பயணம் எங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. 2வது அட்டைப்படத்துல தான் கடலோரமா வந்து குழந்தைங்க எல்லாம் மணல்ல விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப அதுலதான் நம்ம என்னது? கப்பல் பயணம் விளையாட முடியும். சரிங்களா? அப்ப இதுதான் 2வது அட்டைப்படம் தான் அதுக்கான பதில். பாருங்க, 2வதுக்கு வந்து நீங்க குறியிட்டுக்கோங்க. ஆமாம்னு வந்து டிக் பண்ணிக்கோங்க. தற்போது நீங்கள் பயிற்சி செய்யும் பயிற்சி நூலின் அட்டைப்படம் எது? இப்ப நம்ம 3ஆம் பருவத்துல இருக்கோம். ஆமா தானே? அப்ப 3ஆம் பருவத்தினுடைய அட்டைப்படம் தான் நமக்கு இப்ப நம்ம 3ஆம் பருவத்துல தான் நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கோம். அதனால 3 அப்படிங்கிறதுக்கு நீங்க டிக் செஞ்சுக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு பிடித்த அட்டைப்படம் குறித்து எழுதுக. உங்களுக்கு பிடித்த அட்டைப்படம் குறித்து எழுதுகன்னு சொல்லிட்டாங்க. இதுல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்க எழுதலாம். சரிங்களா? எனக்கு வந்து பூனைக்குட்டி வந்து ஊஞ்சலில் கிட்டார் வாசித்துக் கொண்டு இருந்த அட்டைப்படம் மிகவும் பிடித்துள்ளது அப்படின்னு நீங்க எழுதலாம். சரிங்களா? இங்க வந்து நான் உங்களுக்கு எப்படி கொடுத்திருக்கேன் பாருங்க. சிறுவர்கள் ஒன்று கூடி கடற்கரையோரம் மணல் வீடு கட்டி விளையாடும் அட்டைப்படம் எனக்கு மிகவும் பிடித்தது அப்படின்னு இங்க நான் கொடுத்திருக்கேன் உங்களுக்கு. இந்த 2வது அட்டைப்படம் இருக்கு இல்லைங்களா? இதை தான் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன். சரிங்களா? இதுதான் ஆன்சரா கொடுத்திருக்கேன். நீங்க இதை பார்த்து பொறுமையா உட்காந்து எழுதிக்கோங்க. சரிங்களா? இந்த வீடியோவை வந்து நீங்க பாஸ் பண்ணி வச்சுட்டு பொறுமையா இதை வந்து கரெக்டா எழுதிக்கங்க. சரிங்களா குழந்தைங்களா? இப்ப நம்ம அடுத்த பகுதியை பார்க்கலாம். சரி, இப்ப இதுல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. நிகழ்வு அட்டவணையை படித்து விடையளிப்போம். இது வந்து ஒரு சார்ட். இது வந்து என்னது? ஒரு நிகழ்ச்சி நிரல். அதாவது ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அதாவது ஒரு நிகழ்ச்சி வந்து நடத்துறதுக்கான டைம் வந்து எந்தெந்த டைம்ல என்னென்ன நடக்கும் அப்படிங்கறத வந்து கொடுக்கறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு அட்டை மாதிரி கொடுத்திருக்காங்க. இன்விடேஷன் கார்டு மாதிரி கொடுப்பாங்க. பாத்திருக்கீங்களா? அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. குழந்தைகள் விழா, சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷனுக்கான இன்விடேஷன்
கார்டு. ஓகேங்களா? அதுதான் நிகழ்வு அட்டவணையை படித்து விடையளிப்போம். சரிங்களா? இந்த நிகழ்வுகள் அப்படின்னா என்னது? ப்ரோக்ராம். ஓகேங்களா? சரி, இப்போ என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் இங்க நடத்துறாங்க பாருங்க. நிகழ்வுகள் என்னென்ன மாதிரி நடத்துறாங்க, அது என்ன டைம்க்கு நடத்துறாங்கன்னு இங்க கொடுத்துருக்காங்க. ஆடும் மயில் நடனம், அது வந்து 9 மணிக்கு நடக்குது. கதை கதையாம் கதை வந்து 12:30 மணிக்கு நடக்குது. பாடும் குயில் பாடல் வந்து 2:30 மணிக்கு நடக்குது. வானவில் வண்ணங்கள் வந்து ஓவியம் போட்டி வந்து 4 மணிக்கு நடக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரோக்ராமே வந்து டைமிங் கொடுத்து இந்த டைம்ல வந்து இதெல்லாம் நடத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எத்தனை நாள் நடக்குது பாருங்க. குழந்தைகள் விழா 14ஆம் தேதி ஒரு நாள் நடக்குது. திரும்பவும் 15ஆம் தேதியும் நடக்குது. அப்ப 2 நாட்கள் நடக்குது. முதல் நாள் வந்து 4 ப்ரோக்ராமும், அடுத்த நாள் வந்து அடுத்தது 5, 6, 7, 8 அடுத்த 4 ப்ரோக்ராமும் வந்து நடத்துறாங்க. சரிங்களா? இப்போ என் மேடை அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு போட்டி நடத்துறாங்க காலையில 9:30 மணிக்கு. அடுத்த நாள் காலையில 15ஆம் தேதி அன்னைக்கு. அடுத்தது நடித்து பார்க்கலாம் நாடகம்ங்கிறது 12 மணிக்கும், நாங்கள் யார் மாறுவேட போட்டி வந்து 2:30 மணிக்கும், பொம்மை உலகம் பொம்மலாட்டம் வந்து 3:30 மணிக்கும் நடக்குது. சரிங்களா குழந்தைங்களா? இப்ப இந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் கார்டு உங்களுக்கு கையில கிடைச்சதுன்னா நீங்க எப்படி இதை பார்த்து இந்த நிகழ்ச்சி நிரல்ல என்னென்ன மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது, என்ன டைம்ல நடக்குது, ஓகேங்களா, எத்தனை நாள் நடக்குது, சரிங்களா, இது எல்லாம் நீங்க என்னென்ன போட்டிகள் வந்து நடத்துறாங்க, என்னென்ன ப்ரோக்ராம் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க பார்ட்டிசிபேஷன் என்னென்ன இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து நிகழ்ச்சி நிரல் அட்டவணை பகுதி வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். சரிங்களா? அதை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல இருந்து கேள்விகள் வந்து கேட்கறாங்க. அதுக்கான நம்ம பதில்களை வந்து கொடுக்கணும். பாருங்க, முதல் கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. குழந்தைகள் விழா எத்தனை நாள் நடைபெறுகிறது? நம்ம எத்தனை நாள்னு பார்த்தோம்? கரெக்ட், வெரி குட், கரெக்டா சொல்லிட்டீங்க. 2 நாள் நடக்குதுன்னு நம்ம கவனிச்சோமா? ஆமா, 2 நாள் நடக்குதுன்னு நம்ம படிச்சோம். 14ஆம் தேதி 1, 15ஆம் தேதி 1. அப்ப 2 நாட்கள் நடக்குது. அப்ப இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாமா? நம்ம பதில் அளிச்சிடலாமா? இப்ப 2 நாள் அப்படிங்கிறதுக்கு நீங்க டிக் பண்ணுங்க. அடுத்தது 2வது கேள்வி. 2ஆம் நாள் விழா தொடங்கும் நேரம் என்ன? எத்தனை மணிக்கு 2வது டே வந்து செகண்ட் டே வந்து என்னைக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க? 2ஆம் நாள் எத்தனை மணிக்கு ப்ரோக்ராம ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா 9:30 மணிக்கு, காலையில 9:30க்கு 9:30 மணிக்கு இந்த மென்மேடை அப்படிங்கிற இந்த பேச்சு போட்டியை வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்றாங்க, ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா குழந்தைங்களா? அடுத்தது 3வது கேள்வி. அப்ப நீங்க 2வது கேள்விக்கு ஆன்சர் என்ன கொடுக்கணும், இங்க பதில் என்ன கொடுக்கணும்? 3வது பகுதி ஈல இருக்கிறது 9:30 மணி அப்படிங்கிறதுக்கு டிக்கு கொடுக்கணும். சரிங்களா? அடுத்தது 3வது வானவில் வண்ணங்கள் அப்படிங்கிறது எந்த செயல்பாட்டுக்கானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து எதனுடைய தொடர்புடையது அப்படின்னு கேட்கறாங்க. இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, வானவில் வண்ணங்கள் அப்படிங்கிறது ஓவிய போட்டியினுடைய தொடர்புடையது. சரிங்களா? இங்க கொடுத்திருக்காங்க. அதுக்கான ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சிட்டோமா? பாருங்க, கதை, பொம்மலாட்டம், ஓவியம். அப்ப ஓவியத்துக்கு டிக்கு கொடுங்க. அடுத்தது 4வது கேள்வி. 2ஆம் நாள் 12 மணிக்கு நடைபெறும் செயல்பாடு எது? 2ஆம் நாள் என்ன செயல்பாடு 12 மணிக்கு நடக்குது? நடித்து பார்க்கலாம் நாடகம். சரிங்களா குழந்தைங்களா? நடித்து பார்க்கலாம் நாடகம் 12 மணிக்கு நடக்குது. அப்ப என்ன பண்ணும், அதுக்கு ஆன்சர் என்ன? நாடகம். அது நாடகம் அப்படிங்கிறதுக்கு டிக்கு கொடுங்க. சரிங்களா? ஓகே. இப்ப அடுத்தது, நீங்கள் எந்தெந்த நிகழ்வுகளில் பங்கேற்க விரும்புகிறீர்கள்? இந்த நிகழ்ச்சி நிரல் கொடுத்திருக்காங்க இல்லையா, இதுல வந்து நீங்க எதுல எல்லாம் வந்து கலந்துக்கிறதுக்கு விருப்பமா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப உங்களுக்கு எதுல விருப்பமா இருக்கோ அதை நீங்க இங்க எழுதலாம். நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்காக இங்க பாருங்க, இங்க கொடுத்திருக்கேன். கதை கதையாம், என்மேடை பேச்சு போட்டி, நாங்கள் யார் மாறுவேடம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன். சரிங்களா? நீங்க இதையே எழுதிக்கிறதா இருந்தாலும் எழுதிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து சொந்த நடையில உங்களுக்கு எது விருப்பமா இருக்கோ, இந்த மேல கொடுத்திருக்கிற இந்த ஒரு நடனம், கதை, பாடல், ஓவியம்னு எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்க எழுதிக்கலாம். சரிங்களா குழந்தைங்களா? இதை பார்த்து கரெக்டா பொறுமையா இதை நீங்க இந்த வீடியோ வந்து கரெக்டா பாஸ் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு பதிலையும் நீங்க புத்தகத்துல எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா குழந்தைங்களா? இப்ப நம்ம அடுத்த பகுதியை பார்க்கலாம். இப்ப இந்த பகுதியில என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, படத்தின் பெயரை எடுத்து எழுதுக. முதல் கேள்வி, படத்தின் பெயரை எடுத்து எழுதுக. இதுல வந்து இந்த படத்துல என்ன கொடுத்திருக்காங்க, இந்த படக்காட்சியில இது கோலம். பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு இது கோலம். அப்ப என்ன பண்ணோம், கோலம் எடுத்து எழுதணும், அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப இந்த படக்காட்சியில என்ன கொடுத்திருக்காங்க, கௌதாரி. சரிங்களா? அப்ப இங்க எதுக்கா மேல இருக்கா, இது அப்படியே எடுத்து இங்க எழுத வேண்டியதான். அடுத்தது இது பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு இது தொப்பின்னு, இதை எடுத்து இங்க எழுதணும், அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே. இதை பார்த்து கரெக்டா பொறுமையா இங்க பார்த்து எழுதுங்க. இப்ப பாருங்க, பன்மை ஒருமை சொற்கள் பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா? அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. ஒருமை சொற்களை மட்டும் இங்க வட்டமிட சொல்லியிருக்காங்க. இப்ப உங்களுக்கு இதுல வந்து பன்மைனா எது, ஒருமைனா எதுன்னு தெரியும் இல்லையா? பாருங்க, இது வந்து மோதிரங்கள், போர்வை, இலைகள், தோசை, பெட்டி. சரிங்களா? அப்ப இந்த போர்வையும் வந்து என்னது, ஒருமையில தான் வரும். புரிஞ்சுதுங்களா? தோசை, பெட்டி. மோதிரங்கள், இலைகள்ங்கிறது என்னது, பன்மை. புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? போர்வை, தோசை, பெட்டி.
எதுக்காக உங்களுக்கு இது கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நாங்க இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து இதை வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக தான். இங்க பாருங்க, தோசை, பெட்டி, போர்வை, இது மூணுமே நீங்க என்னது ஒருமையில தான் வரும். மோதிரங்கள், இலைகள், சரிங்களா? இது வந்து பன்மையில வரும். புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? இப்ப அடுத்தது நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த மூன்றுத்துக்கும் நீங்க என்ன பண்ணணும்? வட்டம் இட்டுக்கணும். சரிங்களா? ஓகே. இப்ப அடுத்த கேள்வி என்ன கொடுத்திருக்காங்கன்னு நாம பார்ப்போம். படங்களுக்குரிய சரியான சொல்லை குறியிடுக, தவறான சொல்லை வந்து இன்டு மார்க் குறியிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்ப இது வந்து கோதுமை, இது வந்து தொலைநோக்கி. சரிங்களா? இதுல வந்து இங்க கேள்வி என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, தொலைநோக்கி, வௌவால், கோதுமை. அப்ப நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க? தொலைநோக்கி இருக்கு, டிக் பண்ணிக்கணும். வௌவால் இல்ல, அதனால இன்டு பண்ணிடணும். கோதுமை இருக்கு, டிக் பண்ணிக்கணும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளவுதான். இதுதான் இதுக்கான பதில். இதை கரெக்டா பார்த்து டிக் பண்ணிக்கங்க. சரி, இப்ப அடுத்தது இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, உரிய சொல்லை எடுத்து எழுதுக. சரிங்களா? இங்க வந்து ஒரு மரம் இருக்கு, மரத்தின் மேல வந்து ஒரு காக்கா உட்கார்ந்துருக்கு, கீழே ஒரு பூனை உட்கார்ந்துருக்கு. சரிங்களா? ஓகே. அப்ப மரத்தின் மேலே காகம் அமர்ந்துள்ளது. இங்க மேலே அப்படின்னு இங்கே கொடுத்துட்டாங்களா, அதை எடுத்து இங்க எழுதினா போதும். இங்க பாருங்க, மேலே அப்படின்னு நீங்க கொடுத்துருக்காங்கல்ல, இந்த வார்த்தையை எடுத்து இந்த பில்லப்ஸ்ல கரெக்டா எழுதணும். இங்க பாருங்க, மரத்தின் கீழே பூனை உள்ளது. இங்க கீழே நீங்க இருக்கா இந்த இடத்துல, அதை எடுத்து இங்க கீழே எழுதணும். அவ்வளவுதான். மரத்தின் கீழே பூனை உள்ளது, மரத்தின் மேலே காகம் அமர்ந்துள்ளது. அவ்வளவுதான் குழந்தைங்களா. கரெக்டா இங்க கொடுத்துருக்கிற படக்காட்சிக்கு தகுந்த வார்த்தையை இங்க கரெக்டா இங்க கொடுத்துருக்காங்க. அவங்களே வந்து பில்லப்ஸ்க்கு கரெக்டா கொடுத்துட்டாங்க. இதை நீங்க பார்த்து எழுதினா போதும். புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? இப்ப அடுத்தது நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க, 5வது பகுதியில படத்திற்குரிய தொடரை நிழலிடுக. சரிங்களா? மழை நீரை தேக்கி வைப்போம், மழை நீரில் கப்பல் விடுவோம். இப்ப இந்த 2 வாக்கியமுமே வந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய வாக்கியம் தான். சரிங்களா? அதுக்காக மழை நீரை தேக்கி வைக்க வேண்டாமாங்க அப்படின்னு கேட்க கூடாது. சரியா? மழை நீரை தேக்கி வைக்கணும். ஆனா இந்த படத்திற்கு உரிய தொடர் என்ன அப்படிங்கறதான் கேட்டிருக்காங்க இல்லையா? அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம், மழை நீரில் கப்பல் விடுவோம். மழை நீர்ல இந்த தம்பி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கப்பல் விட்டுட்டு இருக்காங்க இல்லையா? இந்த குழந்தைங்க கப்பல் விட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப படத்திற்கு உரிய தொடரை வந்து நிழலிடுகன்னா என்ன, நீங்க வந்து இந்த மாதிரி ஷேட் பண்ணி காமிக்க சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இப்படி ஷேட் பண்ணி காமிச்சிருக்கோம். புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? மழை நீரை தேக்கி வைப்போங்கிறதும் சரியான வாக்கியம் தான், அதையும் நாம செய்யணும். சரிங்களா? மழை நீரை சேமிச்சு வைக்கணுங்கிறது சரியான வாக்கியம். மழை நீரை சேமிச்சு வச்சாதான் நமக்கு எதிர்காலத்துக்கு தண்ணி தேவைப்படும் இல்லையா? அதுவும் சரியான வாக்கியம் தான். இப்ப இந்த படக்காட்சியில நமக்கு என்ன தேவைப்படுது, மழை நீரில் கப்பல் விடுவோங்கிறது சரியான தொடர். அதுக்காக தான் இதுக்கு நம்ம ஷேட் பண்ணிருக்கோம். சரியா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே. இப்ப அடுத்தது நம்ம பார்க்கலாமா குழந்தைங்களா? சரி, இப்ப அடுத்தது இப்ப இதுல இருந்து என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, படமும் சொல்லும் சரியானது டிக் பண்ணணும், தவறானதுக்கு இன்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இப்ப இதுல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, இந்த படக்காட்சியில இது தோரணம், அப்ப இது கரெக்ட் தான், அதனால சரி. இது வந்து பொறி அப்படின்னு கொடுத்திருக்காங்க, ஆனா இது பொறி கிடையாது, இது என்னது மோதிரம், அதனால இது தவறு. அடுத்தது இது என்னது, பௌர்ணமி, அதனால என்ன பண்ணணும், சரியானது டிக் பண்ணிக்கணும், சரி அப்படின்னு டிக் பண்ணிக்கணும். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்ப அடுத்ததுக்கு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, படத்திற்கு ஏற்ற சொல்லை நிரப்புக. ஓகே. இப்ப இந்த படக்காட்சியில வீட்டின் பின்பகுதியில் என்ன இருக்கு, தென்னை மரம். வீட்டின் முன்பகுதியில் என்ன இருக்கு, மாமரம். சரிங்களா? ஓகே. அப்ப வீட்டின் பின்னால் இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, முன்னால் பின்னால் 2 வார்த்தையும் கொடுத்துட்டாங்களா? இதுல வீட்டின் பின்னால் அப்படிங்கிறதுக்கு என்னது, தென்னை மரம் எழுதணும். வீட்டின் முன்னால் அப்படிங்கிறது மாமரம். பார்த்தோன்னா கரெக்டா இந்த பின்னால்னா நமக்கு என்னன்னு தெரியணும், முன்னால்னா நமக்கு என்னன்னு தெரியணும். சரிங்களா? வீட்டோட முன்பகுதியில இருக்கிறது முன்னால், வீட்டுடைய பின்பகுதியில இருக்கிறது பின்னால். புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? இந்த வார்த்தைங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு இதை எழுதுனீங்கன்னா இதை எப்பயுமே நீங்க மறக்க மாட்டீங்க. எதையுமே நீங்க மனப்பாடமே பண்ண தேவையில்லை. சரிங்களா? இங்கேயே கொடுத்துருக்கிறத கரெக்டா நீங்க பார்த்து செலக்ட் பண்ணி இங்க கொடுத்தீங்கன்னா போதும். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாம். இப்ப அடுத்தது பாருங்க, 3ஆம் பகுதி, படித்து விடை எழுதுக. இங்க கொடுத்திருக்கிறது என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, மழை நீரில் குளம் ஏரி நிரம்பும். சரி, ஓகே. இப்போ இங்க கேள்வி என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, மழை நீர் எங்கு நிரம்பும். மழை நீர் எங்கெல்லாம் நிரம்பும் சொல்லிட்டாங்க, குளம் ஏரியில நிரம்பும். ஆமா தானே? மழை நீரில் குளம் ஏரி நிரம்பும்னாலும் சரியான வாக்கியம் தான் இல்லையா? எப்படி கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? இந்த தொடரை நல்லா கவனிங்க. மழை நீரில் குளம் ஏரி நிரம்பும், ஆமா. ஆனா மழை நீர் எங்கு நிரம்பும், இதுலயே ஆன்சர் இருக்கு, குளம் ஏரியில் நிரம்பும். அவ்வளவுதான். மழை நீர் குளம் ஏரியில் நிரம்பும். புரிஞ்சுதுங்களா? ஓகே. இப்ப அதையே ஆன்சரா எடுத்து இங்க எழுத வேண்டியதான், பதிலா எடுத்து நம்ம இங்க எழுதணும். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்ப அடுத்தது, இப்ப தொடர்களில் பன்மை சொற்களை வட்டம் இடுக. 4வது பகுதி, தொடர்களில் பன்மை சொற்களை வட்டம் இடுக. ஓகே. இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, கூடை நிறைய பழங்கள் காய்கறிகள் இருந்தன, பறவைகள் வந்து கொத்தின. சரிங்களா? அப்ப கூடை நிறைய, இந்த இடத்துல பழங்கள் அப்படிங்கிறது பன்மை சொற்கள்,
காய்கறிகள் அப்படிங்கிறதும் பன்மை சொற்கள், பறவைகள் அப்படிங்கிறதும் பன்மை சொல். சரிங்களா? ஏன்னா அதிகமா இருக்கிறது எல்லாமே என்னது? பன்மை சொற்கள். ஒண்ணு மட்டும் இருந்ததுன்னா அது என்னது? ஒருமை அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆமா தானே? இங்க என்ன கேட்டிருக்காங்க? பன்மை. அப்ப இங்க பழங்கள், காய்கறிகள், பறவைகள் இது மூன்றுக்கும் வட்டமிட்டுக்கோங்க. அவ்வளவுதான். சரிங்க குழந்தைங்களா, இப்ப அடுத்த பகுதி என்னன்னு பார்க்கலாம். இப்ப 5ஆம் பகுதி என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. படம் பார்த்து தொடர்கள் எழுதுக. இந்த படக்காட்சியில ஒரு தம்பி வந்து என்ன பண்றாங்க? கால்பந்து விளையாடுறாங்க. இன்னொரு பாப்பா வந்து கயிறாட்டம், அதாவது ஸ்கிப்பிங் குதிக்கிறாங்க. இன்னொரு தம்பி வந்து என்ன பண்றாங்க? சறுக்காட்டம், இந்த ஸ்கேட்டிங் மாதிரி கால்ல வச்சு தள்ளின்னு விளையாடுவாங்க, பாத்திருக்கீங்களா? அந்த விளையாட்டு வந்து விளையாடிட்டு இருக்காங்க. இன்னொரு பாப்பாவும் ஸ்கிப்பிங் தான் இங்க குதிச்சிட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்ப இந்த படக்காட்சியில இந்த குழந்தைங்க என்னென்ன விளையாட்டுகள்லாம் விளையாடிட்டு இருக்காங்கிறத இங்க எழுதணும். அப்ப இதனுடைய தமிழ் வார்த்தைகள், இப்ப இந்த ஸ்கிப்பிங் அப்படிங்கிறது ஆங்கில வார்த்தை. இதனுடைய தமிழ் வார்த்தை என்ன? கயிறாட்டம். கால்பந்து, ஃபுட்பால் அப்படிங்கிறது கால்பந்து. சறுக்காட்டம் அப்படிங்கிறது இந்த ஸ்கேட்டிங். ஓகேங்களா? இந்த விளையாட்டுக்கள் நண்பர்களுடன் விளையாடுவது எனக்கு மிகவும் பிடிக்கும். மாலையில் விளையாடுவது மகிழ்ச்சியை தரும், உடலுக்கும் நல்லது. சரிங்களா குழந்தைங்களா? இந்த கரெக்டா இந்த படக்காட்சியை பார்த்து நம்ம வந்து இந்த சென்டென்ஸ், அதாவது வாக்கியங்களை நம்ம அமைச்சு இங்க எழுதியிருக்கோம். புரியுதுங்களா? இத பார்த்து பொறுமையா இந்த வீடியோவை நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஸ்க்ரோல் டவுன் பண்ணாம பாஸ் பண்ணி வச்சுட்டு நிதானமா ஒவ்வொரு எழுத்தா பார்த்து பொறுமையா எழுதுங்க. சரிங்களா குழந்தைங்களா? சரி, இப்போ நம்ம அடுத்த பகுதியா பார்க்கலாம். இப்போ இதுல வந்து முதல் பகுதி என்ன கொடுத்திருக்காங்க? முதல் கேள்வி, முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எழுதுக. சரிங்களா? சரி, இப்போ முதல் எழுத்து ஒன்று போல் வர சொற்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கோடு, கோடை, கோழி, கோட்டை, கோப்பை. சரிங்களா? ஏன்னா இது கோ அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்குது. இந்த நெடில் கோ அப்படிங்கிற ஆரம்பிக்கிற எழுத்துல என்னென்ன வார்த்தைகள்லாம் இருக்கு அப்படின்னு இங்க எழுதியிருக்கோம். சரிங்களா? கோடை, கோழி, கோட்டை, கோப்பை. ஓகேங்களா? சரி, இப்ப அடுத்தது 2ஆம் பகுதி, ஒருமை பன்மை பெயர்களை எடுத்து எழுதுக. ஏற்கனவே நீங்க படிச்சதுதான், ஈஸியா நீங்களே எழுதிருவீங்க. எழுத ஆரம்பிச்சிட்டீங்களா? வெரி குட், வெரி குட். பாருங்க, இவங்க எல்லாம் எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. நாம வந்து இப்ப ஆரம்பிச்சு இதுக்கான ஒருமை சொற்களை வந்து நான் இங்க எடுத்து எழுதலாம். சரிங்களா? இப்ப இந்த ஒருமை சொற்கள் என்னென்ன? ஒருமை சொற்கள் வந்து முதல்ல என்னென்ன பாருங்க? மரம், அடுத்தது இங்க பாருங்க புல், அப்புறம் வந்து யானை. ஓகேங்களா? இதை எடுத்து இங்க எழுதணும். அடுத்தது மீதி இருக்கிறது என்னது? மரங்கள், யானைகள், புட்கள். இதை எடுத்து பன்மை சொற்கள்ல எழுதணும். புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? இத இங்கே இருக்கு, இந்த சென்டென்ஸ் எல்லாம் பாருங்க, இந்த வார்த்தைகள்லாம் இந்த பெட்டியிலேயே இருக்கு. இத பார்த்து இங்க எழுதுனீங்கன்னா போதும். சரிங்களா குழந்தைங்களா? சரி, இப்ப பொறுமையா பார்த்து எழுதுங்க. சரிங்களா? ஓகே, இப்ப அடுத்தது நாம பார்க்கலாம். இப்ப பாருங்க, அடுத்தது தொடர்புடைய சொல்லை எழுதுக. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த படக்காட்சியில என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க? ஆந்தை, மயில், குடை. சரிங்களா? ஓகே, இப்போ இங்க கேள்வி என்ன கேக்குறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். மழை, வெயில், பாதுகாப்பு அப்படின்னா நம்ம இங்க என்ன எடுத்துட்டு போவோம்? குடைதான். அதுக்குதான் இந்த க்ளூ கொடுத்துட்டாங்க, குடை. ஓகேவா? சரி, அடுத்தது இரவு, கண்கள், பறவை அப்படின்னா என்னவா இருக்கும்? இரவுல எந்த பறவை வந்து முழிச்சிட்டு இருக்கும்? ஆந்தை. ஓகே, அதுதான் இங்க எழுதணும், ஆந்தை அப்படின்னு இங்க எழுதணும். சரிங்களா? தோகை, வண்ணம், தோகை, வண்ணங்கள், நடனம் அப்படின்னாலே என்னது? மயில் தான் இல்லையா? தோகைன்னு வந்தாலே என்னது? மயில் தான். ஓகேங்களா? அப்ப மயில் அப்படின்னு நீங்க எழுதணும். புரிஞ்சுதுங்களா? இதெல்லாம் பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இந்த படக்காட்சியை பார்த்தோன்னே இங்க என்ன எழுதணும்னு தெரிஞ்சிருச்சா? ஓகே, அவ்வளவுதான். இதே மாதிரி நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க க்ளூவும் கொடுத்துருக்காங்க பாருங்க, இங்க எப்படி எழுதணும்ன்றதுக்கு. இதெல்லாம் படிக்கிறதுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த க்ளூவை வச்சு என்ன பண்ணணும், இந்த இடத்துல நீங்க எழுத வேண்டியதுதான். புரியுதுங்களா? சரி, இப்ப நம்ம அடுத்த பகுதியை பார்க்கலாம். இதை பார்த்து பொறுமையா முதல்ல எழுதிக்கோங்க. புக்ல வந்து கரெக்டா இந்த வார்த்தையை எழுதிக்கோங்க. இப்ப நம்ம அடுத்த பகுதியை பார்க்கலாம். இப்ப அடுத்தது 4வது பகுதியில் என்ன கொடுத்திருக்காங்க? உரிய சொற்களை எடுத்து எழுதுக. இங்க வந்து தோட்டத்தில் டேஷ் தென்னை மரம் இருந்தது. தோட்டத்தில் உயரமான தென்னை மரம் இருந்தது. அதன் அருகில் குட்டையான கொய்யா மரம் இருந்தது. சரிங்களா? ஓகே, அதன் அருகில் குட்டையான கொய்யா மரம் இருந்தது. அம்மா மாடிக்கு செல்ல படியில் ஏறினார். இங்கே இருக்கு, ஏறினார். பாட்டி பேருந்தில் இருந்து இறங்கினார். சரிங்களா குழந்தைங்களா? எங்க வந்து ஏறினார் பயன்படுத்தணும், எங்க வந்து இறங்கினார் பயன்படுத்தணும், உயரமான எங்க பயன்படுத்தணும், குட்டையான அப்படிங்கறத எங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த வாக்கியங்களை படிக்கும் போது உங்களுக்கு தெரியுதா? ஆமா, திரும்ப திரும்ப இந்த மாதிரி வாக்கியங்களை நீங்க படிச்சுக்கிட்டே வரும்போது இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க எங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். இப்ப நீங்க பார்த்து பொறுமையா என்ன பண்ணுங்க, இந்த வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு பொறுமையா இந்த ஃபில்லப் எல்லாத்தையும் ஒவ்வொரு எழுத்தா பார்த்து எழுதிக்கோங்க. சரிங்களா குழந்தைங்களா? ஓகே, இப்ப நம்ம அடுத்தது 5வது வினாவை என்னன்னு பார்க்கலாம். 5வது பகுதி என்னன்னு பார்க்கலாம். மழை நேரங்களில் மரத்தடியில் நிற்கக்கூடாது.
இடி தாக்கி உயிர்களுக்கு பேராபத்து ஏற்படும். இடி தாக்கியால் உயிர்களுக்கு பேராபத்து ஏற்படும். இந்த இடத்துல இடி தாக்கியால் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இடி தாக்கி உயிர்களுக்கு பேராபத்தை ஏற்படுத்தும். அப்படி இல்லைன்னா இங்க என்ன கொடுத்துருக்கணும்னா இடி தாக்கி உயிர்களுக்கு பேராபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கொடுத்துருக்கணும். சரிங்களா? ஓகே, இப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். இப்போ கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். மழை பெய்யும் போது மரத்தடியில் நிற்கலாமா அப்படின்னு கேள்வியை நம்மள கேட்கறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லணும். நம்ம வந்து இப்ப அதுக்கு பதில் கொடுக்கணும். மழை நேரங்களில் மரத்தடியில் நிற்கக்கூடாது. இடி தாக்கி உயிர்களுக்கு பேராபத்தை ஏற்படுத்தும். ஆமா தானே? இடி விழுந்ததுன்னா என்ன ஆகும்? மரத்தடியில நம்ம வந்து மழை வரும்போது மரத்தடியில போய் நின்றுட்டு இருந்தோம்னா இடி வந்து மரத்தை தாக்கி நமக்கு பேராபத்தை ஏற்படுத்தும். புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? அதனால மழை நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணக்கூடாது? மரத்தடியில நிக்கவே கூடாது. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்ப இதுக்கான பதில கரெக்டா நீங்க என்ன பண்ணணும்? பொறுமையா உட்கார்ந்து இதை எழுதணும். சரிங்களா? குட்டீஸ், இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்த்து நீங்க நிறைய புதுசா கத்துட்டு இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். மேலும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அடுத்த வீடியோல இதே போல ஒரு பயிற்சி பாடத்தோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். டாடா, பை பை, டேக் கேர்.